வணக்கங்க. இதான் நம்ம சென்னை டு நாகர்கோவில் வந்தே பாரத்துங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்தில் போர்டிங் பண்ணியிருந்தேன். ட்ரெயின் வந்து 5 மணிக்கு எக்மோரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5:22க்கு தாம்பரம் ஏறினதுக்கப்புறம் எந்த ஸ்டேஷன் நிற்கும்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்பிளேயில் வந்துடுச்சு. விழுப்புரம் தாங்க நெக்ஸ்ட் ஸ்டாப்பு. ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீன் பக்காவாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு நம்மளுக்கு பிஸ்கட்டும் டீயும் மசாலா டீயும் ஒரு பாக்கெட்டும் கொடுத்துட்டாங்க. அப்புறமேட்டுக்கு செங்கல்பட்டு லேக் வந்துருச்சு. அது ஒரு வீடியோ சூப்பராக கேப்சர் பண்ணியிருந்தேன் காலைல. ஒரு தாத்தா பாருங்க வயசான இந்த காலத்துலேயும் மீன் பிடிச்சிட்ருக்காரு. ஒரு வில்லிங் பவர் தாங்க. அப்புறம் சுடு தண்ணி வந்துடுச்சுங்க. நம்ம அப்படியே பால் பவுடரும் டீ பவுடரும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. அது போட்டோன்னே எல்லாம் கலவை ஆயிடுச்சுங்க. அதை போட்டுட்டு கலக்கி குடிச்சிட்டு அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே தூக்கம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சைட் சீயிங் அப்படி இருந்துச்சு. அதில் ஒரு மலையெல்லாம் கொஞ்சம் கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விழுப்புரம் ஒரு 84 கிலோமீட்டர் இருந்துச்சுங்க. எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு இதெல்லாம் காட்டிகிட்டு இருந்துச்சு. அதை முடித்தோன்னா விழுப்புரம் வந்துருச்சு. ஃபுட்டும் நம்மளுக்கு வந்துருச்சு. வழக்கம் போல் தாங்க ஃபுட்டு. என்ன வெஜ்ஜு ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன். சரி நல்லா இருக்குமேனு ஆர்ட்ரு பண்ணேன். 2 இட்லி பொங்கல் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஃபுட்டு நான் போனேன் அன்றைக்கி. அப்புறம் சாம்பார் மட்டும்தான் இருந்தாங்க, சட்னி கூட தரலைங்க. அப்புறம் இதான் ஸ்டோரேஜு. அப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டால் திருச்சியே வந்துருச்சு. இது கொள்ளட ஆற்றுல தண்ணி கொஞ்சம் நிறையா போயிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி நிறையா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க நான் போன அன்றைக்கி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி தாங்க, காவேரியும் ஒரு வீடியோ வச்சுருவோமே. அப்புறம் முடித்ததுக்கப்புறம் திருச்சியும் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு. ஒரு 22 நிமிஷம் டிலேவோடு வந்துச்சுங்க ட்ரெயினை. அப்புறம் எப்படா கதவு திறக்குங்க ஆகி அதுக்கப்புறம் வந்தாச்சு. ஒரு வழியாக வெளியே இறங்காச்சு. வெளியே வந்தோன்னா சரியான வெயில். ட்ரெயினுக்குள்ளே குழுன்னு இருந்தோம். இப்போ வெயிலில் வந்துட்டு ஆட்டினோம். இதாங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்ங்க.